3 மாதம் 6 மாதம் தான் வந்து உங்களோட பீரியடு. அதான் வெளில வந்துருச்சு. இவங்க பிளான் தான் வெளில வந்துருச்சு. 200 கோடி எம்எல்ஏக்களுக்கு. இளையராஜா அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏ மட்டும்தான் வந்து புகார் கொடுத்துருக்காரு. அப்படின்னா மீதி 14 எம்எல்ஏஸ் வந்து காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்களா? காசு இருக்குன்றதுனால இஷ்டத்துக்கு அவங்க ஏதோ முயற்சி பண்ணுறாங்க. காசை மட்டும் வைத்துக்கொண்டு உங்களால் எல்லாத்தையும் சாதித்து விட முடியாது. பணத்திற்கு விலை போகாத நபர்கள் நம்மள்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றதுனாச்சும் இப்போ புரிஞ்சுக்கணும். பச்சையாக மாட்டிக்கிறாங்களே, போடாத ரோட்டை போட்டுட்டேன்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு கான்ட்ராக்ட் கம்பெனிக்கு தான் நிறைய ரோடு கொடுத்துருக்குறாங்க. அப்போ எப்படி இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை இதில் எப்படி வரும்? மக்கள் காசை நீ திருநியா இல்லையா? கேள்வியை தான். திமுக இதுவரை ஜெயிச்சது வந்து கூட்டணிகள் வச்சு தான் ஜெயிச்சது. கூட்டணி கணக்குகள் தான். விகடனுடைய விழாவில் பேசும்போது உங்கள் கூட்டணி கணக்குகள் தவிடு பொடியாகும் சொன்னாரா இல்லையா? டிஎம்கே கூட்டணியில் இருக்க ஒரு பெரிய கட்சி சொல்லுமா? பெரிய கட்சி டிஎம்டிகே. சீமான் அவர்கள் வந்து எம்கே ஸ்டாலின் அவர்களோட சேர்ந்து பேசுறது, அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட சேர்ந்து பேசினது யாருக்கு மாற்றா இங்கே வந்து சீமான் அரசியல் நடத்திருந்தாரு? திராவிடத்துக்கு எதிரானது. அவங்க கூட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நீங்க வந்து பொது வேட்பாளராக நிற்பீங்க. அதான் பேரிடர் வந்திருக்குன்றாங்க. பேரிடர் யார்? அவங்களோட கட்சிக்கு வந்துருமா பேரிடர்? நியூஸின் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தாவேகா தேசிய செய்தி தொடர்பாளர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அதாவது தாவேகாவை பொறுத்த வரைக்கும் லெட் ஸ்டார்ட் வித் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட ஸ்பீச்சு. அதில் வந்து என்ன ஆட்சி நடத்துறீங்க? தாவேகாவோட திட்டங்கள் மட்டும்தான் வந்து நாங்கள் சொல்லி தொடர்ந்துட்டு இருக்கீங்க. மக்களுக்கான ஒரு திட்டங்கள் கூட கிடையாது. ரீல்ஸ் ஆட்சி. முன்னாடி வந்து எப்படி ரீல்ஸ் போட்டு ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினச்சிங்க, அதே மாதிரி ஆட்சிக்கு வந்துட்டீங்க. இப்போ ரீல்ஸ் போட்டு ஆட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க, இப்படிலாம் அவர் சொல்கிறார். அது என்னத்தை சொல்கிறதுன்னா, அவங்களுக்கு இப்போ வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. எதிர்காலம் என்பது திமுகவை பொறுத்தவரையும் பூஜ்ஜியம் ஆயிடுச்சு. இல்லை ஆளுங்கட்சியில் இருக்கும்போது சரி, இப்போவும் சரி, மக்கள் நலனில் தொடர்ந்து மக்கள் பக்கம் இருக்காங்க. மக்கள் பக்கம் நின்னாங்கன்னா ஆட்சிக்கு வந்துருப்பாங்களே. மக்களை மறந்தது தானே பிரச்சனை. சரி, இல்லைம்மா, உண்மையிலேயே சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு தனிமரமாக எதிர்காலம் இல்லாத ஒரு வறண்டு போன பூமியில் முளைக்கிற ஒரு செடி மாதிரி கருகிட்டு இருக்குது திமுக. தனியாக அவங்களால இதுக்கப்புறம் சர்வை பண்ணவே முடியாது. பண்ணதா சரித்திரமே கிடையாது. சொந்த தொகுதியில் முதல்வரே தோக்குறாருமா எம்கே ஸ்டாலின். திமுகவை வந்து சீண்டி கூட பார்க்க முடியலையா? அதிமுகவை வேணா ஏதாவது நீங்கள் அங்கேருந்து குதிரை பேரம் நடத்தி ஒன்றும் கிடையாது. நான் அது என்ன சொல்கிறது, அதோடைய ஃப்யூச்சரை போயிடுச்சு. 26% தானம்மா அவங்களோட வாக்கு சதவீதம். எத்தனை கட்சியோட சேர்த்து? 24 கட்சியோட சேர்த்து 26 வாக்கு சதவீதம். எங்கள்கிட்ட எவ்வளோ? 35. சரிங்களா? யாராவது கூட்டணி இருந்ததா கேட்குறேன். 3 மாதம் 6 மாதம் தான் வந்து உங்களோட பீரியடு. அதான் வெளில வந்துருச்சு. இவங்க பிளான் தான் வெளில வந்துருச்சு. 200 கோடி எம்எல்ஏக்களுக்கு 15 எம்எல்ஏக்கள் கிட்ட பேசியிருக்காங்கன்னா, இளையராஜா அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏ மட்டும்தான் வந்து புகார் கொடுத்துருக்காரு. அப்படின்னா மீதி 14 எம்எல்ஏஸ் வந்து காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. யார் இப்போ வந்து 2 மாதத்தில் தேர்தல் வந்துடும், 3 மாதத்தில் ஆட்சிக்கு வந்துடும் நான் சொன்னது யார்? எம்கே ஸ்டாலின். எந்த அடிப்படையில் சொன்னார்? இப்போ தெரியுதா எந்த அடிப்படையில் சொன்னார்ன்ட்டு? புரியுதுங்களா? அப்போ இவங்க ஆல்ரெடி ஆல் செட் பண்ணி ஒர்க் நடந்துருந்தது. அதில் நம்ம ஜெயிச்சிடுவோம் போல இருக்கு அப்படின்றதுல இவர் மனசில் இருக்கிறதெல்லாம் வெளில சொல்லியிருந்தார். இப்போ அதுலேயும் மாட்டினாங்களே அப்பட்டமா. இப்போ சபாநாயகருக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து சொன்ன மாதிரியே வந்து தாவேகாலேருந்து ஒரு சில எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. அவங்க கனவுல வேணால் நடத்துக்கலாம். காசு இருக்குன்றதுனால இஷ்டத்துக்கு அவங்க ஏதோ முயற்சி பண்ணுறாங்க. காசை மட்டும் வைத்துக்கொண்டு உங்களால் எல்லாத்தையும் சாதித்து விட முடியாது. பணம் என்பது எல்லாரையும் வாங்கக்கூடிய கருவி கிடையாது. பணத்திற்கு விலை போகாத நபர்கள் நம்மள்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றதுனாச்சும் இப்போ புரிஞ்சுக்கணும். பணத்தை வச்சுட்டு எல்லாமே பண்ணிடலாம்னு நினைக்க முடியாது இல்லைம்மா. அப்புறம் ஏன் புகார் வந்து இளையராஜா அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏ கிட்ட இருந்து மட்டும் வந்திருக்கு? ஒருத்தர் கொடுத்தா நான் போதுமே, எதுக்கு எல்லாருமே கிட்ட போய் கொடுக்கணும்? ஆமாம், எங்ககிட்டயும் பேரம் பேசினாங்க. அப்படி வெளியில் யாரும் வரலையே. ஒன்று வந்ததே போதும் இல்லைம்மா, அவங்கள்ட்ட தான் தெரிஞ்சு வந்தது. இப்போ 200 கோடி யார் கொடுத்த வாக்குமூலம்? அந்த குரூப்பில் யாராவது ஒருத்தர் கொடுத்த வாக்குமூலம் தானே. இப்போ செந்தில் பாலாஜி எங்கே போய் நடிகை ஒழிஞ்சிட்டு இருக்காரு? ஏன் ஒழிஞ்சிட்டு இருக்காரு? உண்மையை பொய்னா வேற வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது தானே. நடவடிக்கை எடுக்கணும்னு ஒவ்வொரு கேஸாக வெளியில் கொண்டு வரீங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் விசாரணைக்கு கூப்பிடுறீங்க. அப்படி இப்படி வந்து தலைமறைவாயிட்டு ஒருத்தர் சிங்கப்பூர் போயிட்டு இப்படி இருக்கும் போது எப்படி அவங்க மேலெல்லாம் உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியும்? ஈஸியாக எஸ்கேப் ஆகுறாங்க. ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது?
எடுக்க கூடாது இல்ல, எடுக்க எப்படி முடியும்? எஸ்கேப் ஆகுறாங்க. எங்கே போயிட முடியும்? அந்த உலகத்தை விட்டு எங்கே தப்பிச்சிட முடியும்? இங்கே தானே இருக்க முடியும். இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமறைவு, அவங்க ஆமா. தம்பி தலைமறைவு, எவ்வளவு எப்படி நாள்? பிடிப்பீங்க? எவ்வளவு நாள்? இவ்வளோ நாள் இருந்தவங்க இனிமேல் இருந்துருவாங்க. பிடிச்சிருவாங்க. இது என்ன, எங்கே தப்பிச்சு வர முடியும்? உலகத்தின் எதையாவது ஒரு மூலையில் தானே இருக்க முடியும். மார்ஸுக்கா போயிட முடியும்? இல்லைன்னா நிலவுக்கு போயிடுவாரா? இங்கே தானே இருப்பாரு. பொய் வழக்கு போட்டு வந்து திமுகவை பழிவாங்க. யாரு எது பொய் வழக்கு? அறப்போர் இயக்கம் கொடுத்த கம்ப்ளைண்ட் பொய்யா? அறப்போர் இயக்கம் தான் 2022 கொடுத்தாங்க கம்ப்ளைண்ட் ஏவாவேல் மேலே. அது எப்படி பொய்யாக முடியும்? வித் எவிடன்ஸோட, வித் ஃபோட்டோகிராஃபோடைய, போடாத ரோட்டை போட்டுட்டேன்னு சொல்லி அதுக்கு சேங்ஷன் வாங்கிட்டு, அதாவது இன்னைக்கு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, 3 நாளில் இன்ஜினியர்லாம் போய் பார்த்துட்டு ஓகே ரோடு அப்படின்னு சொல்லிட்டு காசு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலது இப்போ ரோடு போட்டாங்களா போடலையான்னு ஒருத்தர் போய் பார்க்கணும்ல, அப்படி அந்த பார்வையிட்டு அவர் ஒரு எம்புக்குன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு ரெஜிஸ்டரில் ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்கணும். கொடுத்தாச்சு, வேலை கரெக்டாக முடிஞ்சிச்சு. அதில் ரெஜிஸ்டரே பண்ணலையே, ரெஜிஸ்டர் கையெழுத்தே போடலையே, பச்சையாக மாட்டிக்கிறாங்களே. போடாத ரோட்டை போட்டுட்டேன்னு சொல்லிட்டு, அதுவும் அந்த ஒரு பர்டிகுலர் கான்ட்ராக்ட் கம்பெனிக்கு தான் நிறைய ரோடு கொடுத்துருக்குறாங்க. அப்போ எப்படி இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை இதில் எப்படி வரும்? மக்கள் காசை நீ திருடினியா இல்லையா? கேள்வியை தான். திருடினீங்கல்ல, அப்போ இந்த காசு இங்கே வரணும்ல, கவர்மெண்ட்டுக்கு வரணும்ல, அதை பண்ணி தானே ஆகணும். 50 நாட்கள் ஆகுது, மக்களுக்குன்னு புதுசாக எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வரல. அதாவது மகளிர் உரிமை தொகையோ இல்லை வந்து தமிழ் புதல்வனோ நாங்கள் பண்ணுங்கன்னு சொல்றதுனால இவங்க வந்து எவ்வளோ நாளில் பண்ணாங்க? அட்லீஸ்ட் இவங்கள மாதிரி எக்ஸிஸ்டிங் ஸ்கீமை ஸ்டாப் பண்ணாமல் இருக்கும்ல. இவங்க வந்து அம்மா உணவகத்தை என்னமா பண்ணாங்க? காலி பண்ணாங்களா இல்லையா? வந்த உடனே அது நல்ல ஸ்கீம் தானே, காலி பண்ணாங்களா? அது மாதிரி ஏதாவது அம்மா உணவகத்தை கூட சிறப்பாக நடந்துட்டு தானே இருக்குது. 50 நாள் தாங்க, 5 வருஷம் இருக்குது, ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுங்க. இப்போ இந்த 50 நாள் ஆட்சிங்கிறத ஒரு ஜேர்னலிஸ்டிக் வியூவில் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இல்லைங்க, ஒரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன்னா, பீப்புள் ஆர் ஹாப்பி. மக்கள் எந்த ஒரு அரசு வேலைக்கு போனாலும் அரசுட்டேருந்து அதாவது லைக் என்ன சொல்கிறது, ஒரு பட்டா வாங்குறதோ இல்லை ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதோ எதுக்குமே காசு கொடுக்குறதில்ல. இப்போ மக்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை பார்த்தா தாங்க முடியல. அதுதான் வந்து அரசியல் பேரிடர் உருவாயிருச்சு தமிழக அரசியல். ஒரு பெரும் பேரிடர்லேருந்து தமிழகம் தப்பிச்சுது அப்படின்னு சொல்லுங்க. திமுக என்ற பேரிடர்லேருந்து நிரந்தரமாக தமிழகம் தப்பித்தது. அவங்க மட்டும் ஒரு 5 வருஷம் இருந்திருந்தாங்கன்னா நம்ம நிலைமையை வந்து என்ன சொல்கிறது, யாராலையும் காப்பாற்ற முடியாது, அவ்வளோ ஒஸ்ட்டாக போயிருக்கோம். இப்போ இந்த புலம்பல்கள் வந்து இவ்வளோ நாளைக்கே இவ்வளோ புலம்பல்கள்னா நீங்கள் 5 வருஷம் கண்டினியூ பண்ண போகிறோன்னு வேற சொல்கிறீங்க. அடுத்த 20 வருடங்களுக்கு வந்து தாவேக்கதாம்மா. ஏன் நீங்கள் அப்போ அதனால தான் உங்களுக்கு அவ்வளோ பயம், அவ்வளோ புலம்பல்? என்ன காரணம்? 70 வருஷம் கட்சியோடைய தலைவர் இப்போ தான் போய் குளத்தூர்லலாம் போட்டி போடல. அவர் தொடர்ச்சியாக குளத்தூரில் தான் போட்டி போட்டு இருந்திருக்காரு. ஆனால் அங்கேயே அடித்து காலி பண்ணாங்களா மக்கள்? அதனால தான் திரும்ப திருச்சி கிழக்குல வந்து நின்னே ஆகணும் அப்படின்னு வந்து நிர்வாகிகள் வந்து சொல்லியிருக்காங்க. அங்கேயும் போய் அடி தான் வாங்கணும். அப்போ வந்து தாவேக்கா ஆட்சி மேலே எந்த அதிருப்தியும் மக்கள் சிம்பிள். நீங்கள் ஒரு சின்ன கேல்குலேஷன் எடுத்துங்க. திமுக இதுவரையும் ஜெயிச்சது வந்து கூட்டணிகளில் வச்சு தான் ஜெயிச்சது. கூட்டணி கணக்குகள் தான். விகடனுடைய விழாவில் பேசும்போது உங்கள் கூட்டணி கணக்குகள் தவிடு பொடியாகும் சொன்னாரா இல்லையா? இப்போ கூட்டணி அவங்க யாரோட இருக்காங்க? டிஎம்கே கூட்டணியில் இருக்க ஒரு பெரிய கட்சி சொல்லுமா? பெரிய கட்சி டிஎம்டிகே. உனக்கே சிரிப்பு வருது. அதுக்கு மட்டும்தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் ஜவாஹர்லாம் இருக்குது. இவங்களை வச்சு எப்படி ஜெயிப்பாங்க? 26% தான். இவ்வளோ கட்சியை வச்சுமே பிசிகே இருந்தது, எம்டிஎம்கே இருந்தது, சிபிஐ இருந்தாங்க, சிபிஎம் இருந்தாங்க. இவ்வளோ பேரை வச்சு எவ்வளோ? 26% தான் அவங்க ஓட்டு. அப்போது கூட்டணியில் இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு விழுகிற ஓட்டு இப்போ விசிகே அங்கே நிற்கும் போதும் காங்கிரஸ் இருக்கும் போதும் திமுகவுக்காக விழுந்த வாக்குகள். உதயநிதி தொகுதியில் விசிகே ஓட்டு இருக்கா இல்லையா? கம்யூனிஸ்ட் ஓட்டு இருக்கா இல்லையா? திமுகவோட அவங்கெல்லாம் கூட்டணி 2 ஓட்டாக இருந்தாலும் 2 ஓட்டு இருந்திருக்கும்ல. அதில் இருந்தாலும் ஜெயிச்சாரு. இப்போ கூட்டணி போயிட்டாங்க. அந்த ரிசைன் பண்ண சொல்லுங்க. அப்படி ஓட் பண்ணவங்க எல்லாம் விஜய் வேண்டாம் அப்படின்னு தானே ஓட் பண்ணியிருப்பாங்க. இப்போ எப்படி அவங்களுக்கு ஃபேவராக எல்லாரும் ஓட் பண்ணுவாங்க? மக்கள் பெரும்பான்மையான ஆதரவு யார் கொடுத்துருக்காங்க? விஜய் அவர். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி எது? தாவேக்கா. அதுதானே ஆட்சி வேணும், அதுதானே வந்து ஜனநாயகம். அதற்கு தானே இவங்க உதவுறாங்க. இல்லை, கூட்டணி கட்சிகள் போயிட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு விழுந்த ஓட்ஸ் வந்து மெஜாரிட்டி அது அவங்களுக்கு தானே இருக்கு. புரியுதுமா? மெஜாரிட்டி யார்? 108 பேர் வந்து எம்எல்ஏக்களை வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. அப்போ தமிழ்நாடு என்ன சொல்லுது?
தாவேக்கா தான் ஆட்சி ஆளணும்னு சொல்லுது. அதான் எம்கே ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க, மக்கள் இப்பவே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க எங்க அவர்கிட்ட புலம்புறாங்களா? அப்படின்னு அவர் கற்பனையில் சொல்லிட்டு இருப்பாரு. மக்கள் உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்காங்க. நீங்கள் போய் எங்கே வேணால் கேட்டு பாருங்க. லஞ்சம் கொடுக்குறீங்களா சார்னா, இல்லை சார் வாங்குறதே இல்லை அப்படின்றாங்க. இவ்வளோ பெரிய மாற்றம் நடந்திருக்குல்ல. ஒன்றும் இல்லைம்மா, நம்ம 2-3 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், எக்ஸாக்ட் டேட் தெரில, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ரிப்போர்ட் பப்ளிஷ் ஆனது, முக்கியமான ரிப்போர்ட். என்ன அதில் சொல்லுதுன்னா, சென்னை கார்ப்பரேஷனுடைய கான்ட்ராக்ட் டெண்டர் விடுவாங்கள்ல, பல்வேறு டெண்டர்களில் போன ஆண்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆண்டு 25% 30% கம்மியாக இருக்குது டெண்டருடைய ஃபைனல் வேல்யூ. வருஷம் அதிகரிச்சு தானே போகணும். ஏன்னா அந்த பார்ட்டி ஃபண்டு கட்டு. அப்போ எத்தனை கோடிகள் நம்ம வந்து சேமிக்க முடியும். இப்போ அந்த பார்ட்டி ஃபண்டெல்லாம் வந்து வாங்கியிருக்காங்கன்னு இருக்குல்ல, ஏற்கனவே வாங்கப்பட்டதை எப்படி எடுத்து இப்போ ஏவாவேல மாற்றுறாரா இல்லையா? அவர் தான் சிங்கப்பூர் போயிட்டார்ல. சிங்கப்பூர் போனாலும் பண்ண அங்கேயே இருந்துட முடியுமா? மேபி. ஏன் இங்கேருந்து போலீஸ் போய் சிங்கப்பூரில் என்கொயரி பண்ணும்? ஹாஸ்பிட்டல் தானேங்க, இங்கே புழல் ஜெயிலையும் ஹாஸ்பிட்டல் இருக்கு, வாங்கன்னு கூப்பிடுவாங்க. உடல்நிலை சரியில்லைங்க இருந்துட்டு போகுது. அப்போ உடல்நிலை நல்லா இருக்கும் போது திருட முடிச்சுதா? 2 பிக்சர்ஸ் இருக்கு. ஒன்று வந்து சீமான் அவர்கள் வந்து எம்கே ஸ்டாலின் அவர்களோட சேர்ந்து பேசுறது, அதுவும் ஒரு திருமண நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட சேர்ந்து பேசினது. அவங்க எப்படி சந்தோஷமா சேர்ந்து சிரிச்சு பேசிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. பொது வேட்பாளராக அம்பாசமுத்திரம்ல நிற்க வைக்க போறாங்க சீமான் அவர்களை அப்படின்னு. இந்த கால்குலேஷன், இந்த பிக்சர் என்ன சொல்லுது? பிக்சர்ஸ் வாட் எவர் இட் இஸ், அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது, அம்பாசமுத்திரம் எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் ஆனாலும் அப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா யாருக்கு மாற்றா இங்கே வந்து சீமான் அரசியல் நடத்திருந்தது? திமுக அதிமுகவுக்கு மாற்று, திராவிடத்துக்கு மாற்று நான் தான் தமிழ் தேசம். இப்போ அவங்களோட சேர்ந்து நிற்பாரா? இப்போ அவருக்கு ஒரு 4% ஓட்டு இருக்குல்ல, அது எந்த மனநிலையில் உள்ளவர்களோட ஓட்டு? திமுக அதிமுக வேணாம், அதிமுக வேணாம், தாவேக வேணாம், அதனால நாம் தமிழருக்கு போடுவோம் அப்படின்னு 4% போட்டுருக்காங்களா? அவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க? இப்போ அவங்க பொது வேட்பாளர்னா அவங்களோட கால்குலேஷன் திமுக ஓட்டு எனக்கு தான் வரும். ரைட். என்ன சொல்றேன், உங்களுடைய அரசியல்ன்றது என்னது? திராவிடத்துக்கு எதிராக. அப்புறம் அவங்க கூட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நீங்க வந்து பொது வேட்பாளராக நிற்பீங்க. அதான் பேரிடர் வந்திருக்குன்றாங்க. பேரிடர் யார்? அவங்களோட கட்சிக்கு வந்துருமா பேரிடர்? மிகப்பெரிய பேரிடர். இவங்க வந்து கனவுல நினைச்சு பார்க்காத பேரிடர் இது. இப்படி ஒரு சூறாவளி வந்து நம்மளை சாட்சி விட்டு போவோம் அப்படின்னா அவங்க நினைச்சு கூட பார்த்துக்க மாட்டாங்க.